இந்த பொசிஷனை நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒயிட் ப்ளே பண்ணணும். பிளாக்குக்கு நெக்ஸ்ட் மூவ்ல இங்க குயின் ஆகுது. ஒயிட்டால இந்த கேமை டிரா பண்ண முடியுமா? இல்ல ஒயிட்டால இந்த கேமை வின் பண்ண முடியுமா? அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க. சோ இந்த இடத்துல பிளாக் பான் குயின் ஆகிறத ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனா பிளாக் பான் குயின் ஆனதுக்கு அப்புறம் அந்த குயினை ஒரு யூஸ்லெஸ் பீஸா மாத்த முடியும். சோ இப்போ ஒயிட் B7 ப்ளே பண்ணணும். சோ இதோட ஐடியா கம்ப்ளீட்டா B5ல கண்ட்ரோல் எடுக்கிறது. சோ அதே மாதிரி 7th ரேங்கை கண்ட்ரோல் எடுக்கிறது. சோ இப்போ A1 ப்ளே பண்ணி குயின் எடுப்பாங்க. சோ இப்போ எதை பத்தி நம்ம கேர் பண்ணிக்க வேண்டாம். இங்க பான் H7 ப்ளே பண்ணணும். சோ இப்போ ரூக் இந்த பானை ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒரு செக்க மிஸ் பண்ணா கூட இங்க குயின் வரும். சோ இப்போ பிளாக்கு இருக்கிற ஆப்ஷன் A2 செக். சோ இப்போ கிங் G3 ப்ளே பண்ண போறோம். சோ இப்போ குயினை G8ல வச்சும் செக் வைக்க முடியாது. A3 ப்ளே பண்றாங்க. இங்க G4 A4 இங்க G5. சோ திரும்ப A5 இங்க G6. இப்போ பிளாக் குயினை வச்சு செக்கே வைக்க முடியாது. சோ இந்த இடத்துல வேற சாய்ஸே இல்லாம பான் ப்ரொமோஷனை தடுக்கிறதுக்காக குயின் E5 ப்ளே பண்ணுவாங்க. சோ இப்போ பான் புஷ் பண்ணி இங்க செக் வைக்கிறோம். இது ஒரு ஃபோர்ஸ்ட் மூவ். டேக்ஸ் எடுத்தாகணும் கண்டிப்பா. அப்படி டேக்ஸ் எடுக்கும் போது இங்க ரூக் B8 ப்ளே பண்ணி ஒரு ஸ்கியூவர் பண்ணி குயினை வின் பண்ணிடுவோம். குயினை வின் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஒயிட்டால ஈஸியா இந்த கேமை வின் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷனை பார்க்கும்போது ஒயிட்டால வின் பண்ண முடியுமா நமக்கு தோணி இருக்கும். கரெக்டா கால்குலேட் பண்ணி ப்ளே பண்ணா இங்க ஒயிட்டால இந்த கேமை வின் பண்ண முடியுது.